36 லட்சம் ரூபாய் பிரமாதிய சாமான் இருந்த இந்த கடைக்கு. அவர் ஒரு மகிழுந்து கார் வாங்கி இருக்கிறார். அந்த அப்பாட சைக்கிள்ல உரபாய்க்கோட முன்னுக்கு 2 உரபாய்க்கு பின்னுக்கு 4-5 உரபாய் கட்டி அடுத்தவங்களுக்கு அடிபணிச்சு வாழ்றேன்னா பிடிக்காது. மொத்த பெருமாதிரி வந்து ஒரு 60% தான் கட்டணம் செலுத்தி தான் அந்த மருந்தை எடுத்து நான் கொள்ள செய்தேன். ஒரு பிசரன் பைத்தியார் மாதிரி போற மாதிரி மற்ற வயசான ஆட்கள் போற மாதிரி தான் என்ன பாப்பங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஒரு இளைஞனை சந்திக்க போறேன். அந்த இளைஞன் உண்மையிலேயே வாழ்த்தப்பட வேண்டியவர். அந்த இளைஞனை மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாகணும்ன்றதுக்காக இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். தயவு செய்து முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். அப்படி என்ன தம்பி அந்த இளைஞன் செய்துட்டாருன்னு கேட்டா, நிறைய இளைஞர்கள் யோசிக்கிறது, என்னுடைய அப்பா அம்மா எனக்கு சொத்து சேகரித்து வைக்கல, எனக்கு சரியான வசதி இல்லை, என்னால் எப்படி வளர முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த இளைஞனுக்கு ஓரளவு வசதி இருந்தாலும் கூட, நான் மற்றவர்கள்ட்ட பணம் வாங்க மாட்டேன், என்னுடைய உழைப்பில தான் நான் எனக்கான பொருட்களை வாங்குவேன் என்ற ஒரு விடாப்பிடியோட தன்னுடைய முயற்சியை செய்திருக்கிறார். ஆரம்பத்துல பல வியாபாரங்களை செய்து அதுல கிடைத்த வருமானத்தில இருந்து ஒரு பலசரக்கு கடை போட்டு அந்த கடை மூலமாக இப்போ வளர்ச்சி அடைந்து வரார். முக்கியமான ஒரு தகவல் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் வியக்க போற தகவல் என்ன தெரியுமா? அவர் ஒரு மகிழுந்து கார் வாங்கி இருக்கிறார். அந்த காரை தன்னுடைய பணத்துல தான் வாங்கி இருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அண்ணாவோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ மாமனோ மச்சானோ தெரியல, தன்னுடைய பணத்தில் அந்த மகிழுந்த வாங்கி இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார். எனவே நாங்கள் இப்ப சிறுப்பிட்டி என்ற ஊர்ல இருந்து மயிலங்காடு என்ற ஊருக்கு போறோம். அந்த பகுதியில தான் அந்த இளைஞனினுடைய கடை இருக்குது. அவரோட போய் கதைக்க போறோம். அவர் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்றாரோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். இது நிறைய இளைஞர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். மாமா எனக்கு ஒரு கார் வாங்கி தாங்கோ, மாமா எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கோன்னு கேட்கிற உங்களுடைய மருமகன்களுக்கு, உங்களுடைய சொந்த இளைஞர்களுக்கு இதை அனுப்பி வச்சு அவர்களையும் இப்படி மாற சொல்லுங்க. இதுதான் உண்மையிலே வளர்ச்சி, இதுதான் இந்த உலகத்துக்கு தேவையானது என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு இப்ப நாங்க எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். இப்ப அந்த அண்ணாவோட கதைக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. உங்களுடைய பெயர்? என்னுடைய பேர் லக்ஷன் அண்ணா. சரி, இப்ப கடை இருக்கிற இடம்? கடை இருக்கிற வந்து ஏடாள் இருக்குன்னா புன்னால கட்டுவன் வீதி மயிலங்காடு. உங்களுடைய முயற்சி வந்து உண்மையிலே இந்த கால இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க முதலாவே இந்த கடைக்குள்ளேயே வந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிட்டீங்களா, அல்லது எப்படி உங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது? எங்களுடைய அப்பா வந்து வியாபாரம் வயசு போயிட்டு 7வது பிறகு அவருக்கு. நான் A level படிச்சுட்டு இருந்தேன். பிறகு A level கொஞ்சம் பெறுபவர்கள் காணாது, நான் அடுத்த இடத்துக்கு போக முடியல. அப்ப அப்பாவோட வியாபார ஸ்தலம் இருந்தது. அப்பால நீ அடுத்த கட்டத்துல போக முடியல. நான் அப்பா பிசினஸ் நான் எடுக்கணும் போட்டு ஒரு கடையில ஒரு பில் போடுற மாதிரி கேட்டு காய்ச்சிட்டு போனேன். வேற ஒரு கடையில் ஒரு ஹோல்சேல் கடையில கேட்டேன். அப்ப அவங்க பில் போட்ட மாதிரி வச்சிருந்தாங்க. பிறகு கொஞ்ச காலம் போக அவங்க எனக்கு ஒரு அனுபவம் வந்துட்டு, வியாபாரம் எப்படி செய்யணும், எப்படி சாமான கொள்ளணும் செய்யணும் அனுபவம் வந்துட்டு எனக்கு. அது பிறகு நான் பார்த்தேன், 40,000 எனக்கு சேலரி சம்பளம் காணாது. அப்ப எவ்வளவு சம்பளம் எடுத்து? அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா. 2015ஆம் ஆண்டு 300 ரூபா. நான் 6 o'clock போனால் இரவு வரை 8 மணி ஆகும். லஞ்ச் டைம் சாப்பிட்றதே 3 மணி ஆகும். அப்படி கஷ்டம். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உழைச்சி பிறகு அது தொடர்ந்து அதில் இருக்கேன். கஷ்டம், பொதியில் வருமானம் காணாது. நான் பிறகு இது சரி வராது போட்டு என்ற முயற்சியால் நான் அவங்கள்ட்டயே பிறகு கொள்ளலாம் செய்து நாங்கள் அப்பா நான் கடையை நானே எடுத்து நானே செய்வோம்னு போட்டு அவங்களுக்கு தவணை முறையில் காசு பேமெண்ட் அடிப்பை தந்து பிறகு அடுத்த கட்டத்துக்கு அந்த கடையை நடத்தினான். பிறகு என்னுடைய காலை நகர்வுகள் போல பிறகு நான் திருமணம் ஆகிற மாதிரி இருந்தது. அது பிறகு அப்படியே அம்மாக்களுடைய அந்த கடையை கொடுத்துட்டு பிறகு நான் கொஞ்சம் இது ஃப்ரீயாக தான் இருந்தேன். பிறகு கொஞ்சம் கால சூழ்நிலை, இப்போ கொரோனா 2019 ஆரம்பத்தில் கொரோனா தாக்கம் இருந்ததால் கொஞ்சம் முயற்சிகள் கொஞ்சம் இதாக போயிட்டு பிறகு நான் என்ன செய்கிறேன் என்றால் ஃப்ரீயாக தான் இருந்தேன். சும்மா பந்தடியெல்லாம் அப்படி இப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகளோட என்ஜாய் பண்ணி தான் அப்படி தெரிஞ்சது. குழப்படியெல்லாம் அப்படி எல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட புட்போல்ண்டா உயிர். பந்தடி ஸ்கூல் லெவலில் புட்போல்ண்டா ஒரு உயிர் எனக்கு. எப்படா ஸ்கூல் விடும் உடனே போய் கிரவுண்ட்லாம் நிற்பேன். ஓ அப்படி இன்ட்ரெஸ்ட். பிறகு அப்படி தெரிஞ்சது. பிறகு அது தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது. வாழ்க்கை எங்களை எதிர்காலத்துக்கு திடமா இருக்கணும் நாங்கள். அதில் பந்தடி எப்போவுமே சரி வராதான் போட்டு எல்லாமே என்ன ஒரு இதா பாக்குறாங்க, என்ன ஒரு வித்தியாசமா மனுஷரை பார்க்காமல்
இவன்ட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஆள் தான் என்று கூட விளையாட்டு குணமா தெரிஞ்சது. இன்னொரு மனுஷனாவே பார்க்கல அந்த டைம்ல 2019 மனுஷனாவே யாருமே பார்க்கல. இந்த கிராமத்துல ஒரு தடவையுமே பார்க்கல. என்ன அது இல்லாம கவலை இல்லை. சரி, நான் அப்படி என்ன மனுஷனை பார்க்கணும்னு போட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். ஆரம்பத்தில் சிறு சிறு கடைகளுக்கு, இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உள்ள கடைகள் எங்களுடைய கிராமத்தில் இருக்கு, எங்களுடைய கிராமப்புறம் தானே. அதில் இந்த அவிச்சமிளாய், அந்த சின்ன சின்ன இந்த பெருஞ்சீரகங்கள், நச்சீரகங்கள், சின்ன சின்ன பக்கெட்டா கார்டில் அடிச்சு சில சில கடைகளுக்கு ஆர்டர் பண்ணி கேட்டு கொடுத்தேன். நீங்க இன்னொரு இடத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கோர்ஸ்ல நான் மார்க்கெட்டில் எடுத்து நீங்க அதை பேக் பண்ணி சின்ன சின்ன அதுதான் ஆரம்பம். அவிச்சமிளாய் அப்படியே ப்ராடக்டோட பேக் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அதுலேயும் போதிய வருமானம் காணாது. அப்படி ஆரம்பம் சின்னதான், அப்படி கொடுத்துட்டு தான் அந்த கஸ்டமர் அதை கடைக்காரரை பிடிச்சி பிறகு நிறைய திங்ஸ் ஒரு கடையில் எப்படி எவ்வளோ சாமான் ஒரே கூடையங்கள் பெற்றுக்கொள்ளலாமோ அவ்வளோ சிங்கும் என்னால் போடக்கூடிய வந்து அந்த கடைக்கு 2-3 வருஷம் நகரைக்கு ஒரு மயிலங்காட்டிலே ஒரு கடை, இந்த கிராமத்துல பெரிய கடை ஒன்று இருக்கு, சுதன் ஸ்டோர். அது சொல்லி ஆகணும், சுதன் ஸ்டோர். நான் இப்போ நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற தொழில் முயற்சிக்கு அவங்களும் ஒரு உத்யோகமா இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து லிட்ரோ கேஸ் பெரிய அப்புறமா சாமான்லாம் விற்கிறேன். அதை தவிர அந்த கடைக்கு தேவையான முழு சாமான் நான் கொண்ட போட்டிருக்கேன் தவணை அடிப்படை ஒரு காசு பேமெண்ட் முறையில். நீங்க பிறகு நான் வந்து ஹோல்சேலா ஆக்கி வந்து வீட்டை ஸ்டோரா வச்சிருந்து அதுல இருந்து வாகனங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கடைக்கு தவணை முறை நான் வந்து பே பண்றது கிடைக்காது. இவங்களுக்கு தவணை முறை அடிப்படையில அப்படித்தான் நீங்க சொல்றீங்க தானே. அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே பொருட்களை வாங்கி கொண்டு எப்படி உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? என்னுடைய பயணம் என்னட்டு சொன்ன வெக்கத்தை விட்டு சொல்றேன். அப்பா வயசான ஆள் தானே, அவர்கிட்ட பெரிய சைக்கிள், அது பழைய சைக்கிள். அது எனக்கெல்லாம் வெக்கம் இல்லாம, ஏன்னா உழைக்கணுமன்ற இது என்னதான் இருந்தது ஒழிய வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உழைக்கணுமன்ற அந்த வைராக்கியத்தோட இருந்த நான் அந்த அப்பாவோட சைக்கிள்ல உரபாய்க்கோட முன்னுக்கு 2 உரபாய்க்கு பின்னுக்கு 4-5 உரபாய் கட்டி வயசான ஆக்கள் எப்படி ரோட்ல மூவ் பண்ணவங்களோ அப்படி ரோட்ல நான் போவேக்க என்ன வழியா பார்ப்பேங்க. ஒரு பிசரன் பைத்தியார் மாதிரி போற மாதிரி, மற்ற வயசான ஆக்கள் போற மாதிரி தான் என்ன பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் கதை சிரிப்பாங்க. நான் அதெல்லாம் மெயின் பண்றேன். நான் உழைக்கணும் என்ற வேர்வை சிந்து நான் உழைக்கிறேன். எப்போ ஒரு நாளைக்கு நான் திடமா இருப்பேன் நம்பிக்கை என்ற மேட்ச்ல ஓடிக்கொண்டு இருந்தது. நான் அப்படி போய் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் நிற்பாங்க. நான் அப்படி உடுப்பு போடுறான், இப்படி உடுப்பு போடுறான், அப்படி வாகனத்துல திரியிறான், அப்படி இல்லை நான் கவலைப்படையில. அவனுக்கு அப்படியான சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கு. அந்த சிச்சுவேஷன் நான் எனக்கு மாற்றி அமைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதால நான் இப்ப இப்படி அடுத்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அதையெல்லாம் தாண்டி உழைக்கணும்ன்ற ஒரு நிலைமையை கொடுத்துருக்குது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் அதை பயணத்தில் போகும்போதோ ஏதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? இல்லை இதை விட்டுட்டு வேற ஒரு நிறுவனத்துக்குள்ள போய் வேலை செய்வோமோ, அல்லது அப்படி இப்படி ஏதாவது யோசனை வந்திருக்கா அந்த பயணத்தில்? இல்லை, எனக்கு வந்து அடுத்தவனுக்குள்ள ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நான் எப்போவுமே ஒரு கொஞ்சம் முளைச்சாலும் சொந்தமா உழைக்கணும்ன்ற அந்த முயற்சி நம்பிக்கை இருந்தது எனக்கு. அதெல்லாம் அடுத்தவனுக்குள்ள ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அப்போ நான் என்னால் இயலக்கூடிய அளவு செய்வமன்ற போட்டு தான் நான் அப்படி வந்தேன். நான் அதில் அப்போ மிதிவண்டியில தான் உங்களுடைய பயணம்? மிதிவண்டியில பயணம். நான் அதை விட நான் மார்க்கெட்டுக்கு டவுனுக்கு மேலே திருநெல்வேலிக்கு சாமான் எடுக்க போறேன்றால் ஆட்டோ வீட்டை ஆட்டோ நிற்கும். நான் வீட்டை என் அண்ணா தான் நான் கேட்கறது இல்லை, தெருவங்க நான் கேட்கிறேன். அடுத்தவங்களுக்கு அடி பண்ணிச்சு வாழ்றேன் நான் பிடிக்காது. அண்ணா பார்த்தா கவலைப்பட மாட்டேன். அப்ப அது உண்மையை பெருமைப்படுவேன். ஒரு நாளைக்கு 2-3 பேரும் மட்டும் ஆட்டோ ஹாய பண்ணி கொண்டு அப்போ 800. அப்போ 2019ஆம் ஆண்டு 400 ரூபா திருநெல்வேலி நீங்க வரதுக்கு, டவுன்ல இருந்து வரதுக்கு 800 ரூபா. ஒரு நாளைக்கு 2-3 பேரும் ஆட்டோ ஹேவ் பண்ணுவேன். நான் 3 வருஷம் ஆட்டோ ஹேவ் பண்ணி சாமான் நான் ஆட்டோ ஹேவ் பண்ண காசுக்கு 3 ஆட்டோ எடுத்துருப்பேன். நான் எனக்கு அப்போ எனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கும் இல்லை, அப்படியே பொருளாதாரம் இல்லை எடுக்கிறதுக்கு. அப்போ பொருளாதாரம் இல்லைன்னு இப்போ உங்களோட குடும்ப நிலையை சொல்லுங்க பாபம். ஒரு தரம் வெளிநாட்டுல இல்லையா சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கு? நான் தான் வீட்டுல நான் 8 சகோதரங்கள். நான் ஓகே எல்லாம் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் யாருக்கும் அடிபணிச்சு வாழ மாட்டேன். நான் உழைச்சு எந்த ஹாலில் நிக்கணுமான்ட்டு எந்த வைராக்கியம். வீட்டை கஷ்டம் இல்லாம இல்ல இருக்கு. என் அக்கா லண்டன்ல நிக்கிறா, அண்ணா விஸ்னா திருநெல்வேலி மார்க்கெட்ல பிசினஸ் செய்யறான். மற்ற எல்லாரும் நான் தான் கடைசி வீடு செல்ல பிள்ளை. ஆனா நான் அப்படி செல்ல பிள்ளைய நான் இருக்கேன். நான் விரும்புறேன். நான் எல்லாரும் ஒரே மாதிரி தானே, கடைசி பிள்ளையா இருந்தானே முதல் பிள்ளையா இருந்தா புள்ள தான். அப்ப நான் இந்த வேற சிந்தி கஷ்டப்பட்டு நான் ஒரு நிலையா ஸ்ட்ராங்கா இருக்க நான் ஆசைப்பட்டேன். மற்றபடி அவங்களோட எதிர்பார்க்கல, அவங்க எல்லாம் திறமாட்டாங்க தருவாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு போய், நான் ஒரு அவங்களுக்கு நான் தான் செய்யணும். அவங்கள்ட்ட பண்றது அழகு எனக்கு சரியா படையில, அதெல்லாம் நான் கேட்கல. மற்றபடி அவங்க திறமாட்டாங்கன்னு அவங்கள உரை சொல்ல இல்லை. அப்ப இந்த கடை எப்போ உருவாகுது? இந்த எண்ணமே உங்களுக்கு வேற இது? இந்த கடை வந்து ஏற்கனவே ஒரு அண்ணா ஒரு ஆள் நடத்தி கொண்டு வந்தவர். அவருக்கு ஒரு தொழில் நிமித்தமாக புலம்பெயர் நாட்டு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துட்டு அப்ப அவரால் நடத்த முடியாது.
அப்புறம் நான் அவங்களோட நெருக்கமான ஆள் தான். அப்போ நான் கேட்டு இப்போ நான் நடத்துகிறேன் போட்டு அப்போ இந்த கடையை நானே வேண்டிட்டேன். அப்படியே இதோ நிலையா இருக்கக்கூடிய செய்யக்கூடிய மாதிரி அப்போ கடைகளுக்கும் நான் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ 2021ஆம் ஆண்டு நான் இந்த கடையை எடுத்து நான் தனியத்தான் ஒருவர்கிட்ட ஹெல்ப்பும் இல்லாமல் நடத்தி கொண்டு வந்தேன். நான் 2021ஆம் ஆண்டு இந்த கடை போடுறீங்க. இதை போடும்போது அதை விட்டுட்டீங்களா இல்லை அதையும் செய்து கொண்டு தான் இதையும் செய்து? அதையெல்லாம் நான் தவிர்க்கவில்லை. இது கடைக்குள்ளே அங்கே அவைகள் நான் வந்து அவங்களுக்கு இருந்த இடத்துல கூட சாமான் கொடுத்தேன். நான் பிறகு வந்து அவங்க இங்க எந்த கடையில வந்து பெற்றுக்கொள்ள முடிய மாதிரி பொருட்கள் இருந்தது இந்த கடையில. இந்த கடை நீங்க போடும்போது ஒரு முதலீடுன்றது தேவைப்பட்டிருக்கும். ஒரு பொருளை கொண்டு இப்போ இவ்வளவு பொருள் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க முதல் போடும்போதே இந்த அளவு பொருளோட ஆரம்பிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஆரம்பிச்சிருந்தா அதுக்கான முதல் தேவைப்பட்டிருக்கும். அந்த முதல் வந்து எப்படி வந்தது? உங்களுடைய கடந்த கால உழைப்பின் மூலமா சேமிச்ச பணமா அல்லது உங்களுடைய உறவுகள் அல்லது உங்களுடைய குடும்பத்தினூடாக தம்பி இதை முயற்சி செய்யன்னு போட்டு தந்த பணமா? ஏன் இதை கேட்கறேன்னா அது மக்களுக்கு விளங்கணும். மக்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், இது முழுக்க என்னுடைய பிஹேவியல் சிந்தி நான் உழைச்ச முதல் தான் இது. நான் சொல்ல போனேன், நான் இந்த கடைக்கு நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பிறக்க போட்ட முழு சாமான் பெருமதி வந்து 36 லட்சம் ரூபா. அப்போ 2021ஆம் ஆண்டு 36 லட்சம் ரூபா பெருமதிய சாமான் இருந்தேன் இந்த கடைக்கு. 36 லட்சம் ரூபா என்ற காசு. இப்போ எல்லாம் இந்த குளிர்சாதன பட்டியல இருந்து எல்லாமே அவன் புதுசாக எடுத்தேன். அப்போ என்னுடைய இல்லை தானே எல்லாம் எடுத்து 36 லட்சம் ரூபாய் பெருமதியான சாமானோட நான் கடைக்கு 2021 வந்தேன். நீங்க ஏற்கனவே ஒவ்வொரு கடைக்கும் கொண்டு போய் பொருட்களை கொடுத்தது பிறகு கடை போட்டு இங்க பொருட்களை விற்பனை செய்யற அளவுக்கு ஒரு வியாபார நிலையமா வந்துட்டீங்க. இந்த இரண்டையும் ஒப்பிடும்போது உங்களுக்கு எது திருப்தியா இருந்தது? அதையே செய்திருக்கலாமான்ற எண்ணம் கூட சில வேளைகள்ல வந்திருக்கலாம். அதால கேட்கிறேன். அது வந்து எனக்கு அது பார்ட் டைம் மாதிரி. இப்போ அவன் பொருளை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். இது வந்து எப்பவுமே பிசினஸ் தளத்துல இருக்கணும். அந்த வேறுபாடே ஒழிய மற்றபடியே வருமானம் எல்லாம் ஓகே, வருமானம் சரியா தான் இருந்தது. அது வந்து எனக்கு டைம் நேரம் வந்து மிகுதியாக்கப்படுது. அதாங்க இங்க நான் அப்படியே மார்னிங் வந்தால் இரவு மட்டும் இருக்கணும் நீங்க வெயிட் பண்ணி. சரி. அடுத்தது இப்ப இந்த மாதிரி வேலைகள் எடுத்துக்கொண்டா இது ஒரு நாள் பூட்டி விட்டா அப்புறம் நாளைக்கு அது பூட்டி இருக்குமோ, மக்களுக்கு அதிருப்தியை கொடுத்தா அது சரி வராது. ஒரு நாளும் திறந்திருக்கும் நம்பிக்கை வரும். அப்ப இதை எப்படி நீங்க ஒரு இளைஞனை எதிர்கொள்றீங்க? ஒரு குடும்பம் ஆகிட்டீங்கள், திருமணம் ஆகிடுது தானே, குடும்பம் ஆகிட்டீங்கள், அடுத்த இளைஞர் தானே. அப்ப இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி எதிர்கொள்றீங்க? எனக்கு ஆரம்பத்திலிருந்து ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. அதை விட நான் சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான புள்ளி என்னன்னு சொன்னா, காசு வந்து 2வது பிரச்சனை. ஒரு உதவி இல்லாமல் ஒரு வியாபார தளத்தை நடத்த முடியாது. ஆனா நான் நடத்தி சாதிச்சிருக்கிறேன் 5 வருஷமா. அயல் கிராமத்து மக்களை கேட்டாலே விளங்கும். இப்பதான் 30 வயசு எனக்கு. சாமான கொள்ளனை செயல இருந்து விற்பனை செயல இருந்து சகல பொறுப்பு நான் தனி ஆளாண்டு தான் இந்த கடையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். விடுமுறை எடுக்கிறது இல்லையா? விடுமுறை திருமணமாக முதல் எடுத்த நான் திருமணமாக பிறகு உங்களோட குடும்ப சூழ்நிலையில் வைஃபாக அங்கே இங்கே போகணுமான்னு சொன்னாப்புல கேட்டா அதே நான் கஷ்டப்படுத்தக்கூடாது தானே. எப்பாலும் சண்டே அப்படி இருந்தா கொஞ்சம் கடை போட்டுட்டு நான் வெளியில போறது. ஒவ்வொரு ஞாயிறும் போட்டுருந்தீங்களா? ஞாயிறு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை அமைக்க போட்டுறாது. இப்ப இந்த இடத்துல இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் நீங்க வந்து பொருட்களை வாங்குறார்களா அல்லது வீதி பயணத்துல வரவர்களும் என்ன மாதிரி அதனுடைய இந்த இடத்துல வந்து இதுல கிராமப்புறம் தான். இவ்விடத்துல வந்து சன புழக்கம் கொஞ்சம் குறைவு. இப்போ தள்ளி அங்கெல்லாம் இருக்கிறாங்க, எங்க வீட்டு பக்கம் இருக்கிறாங்க. இது ஏன்னா போக்குவரத்து வியாபாரம் அந்த வியாபாரம் தான் கூட. மற்றது எனக்கு எங்களுடைய உறவினர்கள் அடுத்த கிராமத்தில் இருக்கிற அவங்க நல்ல மாதிரி அவங்க வந்து மாத தேவையான பொருட்களை ஒருமிக்க வந்து கொள்ளை செய்து தவணை முறையில பே பண்ணுவோம் எனக்கு. சரி. அந்த வாய்ப்பு கொடுக்க கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊரண்டு வரும்போது அந்த ஊர்ல வசதியானவர்கள் இருப்பார்கள், நடுத்தரமானவர்கள், ஏழைகள் இருப்பார்கள். அவர்கள் வந்து சில வேளைகளில் கடனுக்கு வந்து ஒரு பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த நேரங்களில் எப்படி நீங்கள் அதை எதிர்கொள்கிறீங்க? அதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்குறீங்களா? ஏன்னா கடன் கொடுத்து அழிஞ்சு போனவர்கள் கூட நிறைய பேர் இருக்கணும். அப்போ அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? நான் என்ற கஸ்டமர் சொல்லி கட்டாமண்டா இத்தனை லட்சம் மாதிரி சாமானும் தருவேன். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுற உங்களோட கையிலான் இருக்கு. எத்தனை லட்சம் மாதிரி சாமான் நான் தருவேன். தவணை இப்ப 5ஆம் தேதி என்றா கடைசியில் ஒரு 6ஆம் தேதி என்ற தவணை என்ற கணக்கை முடிக்கணும். காசு விஷயத்துல நான் கொஞ்சம் கடும் ஸ்ட்ரிக்டானால் அப்படி இல்லாட்டி இல்ல நான் எவ்வளவு கொடுப்பேன், எவ்வளவு பிரமதிய சாமானும் கொடுப்பேன். அந்த தவணை பிந்தா கூட எனக்கு எந்த குணம் அதுதான். இந்த நான் கஷ்டப்படுறேன், தனியா கஷ்டப்படுறேன். அவங்க கண்ணாலே அவங்க பார்த்து கொள்றாங்க. ஆனா அவங்களே கேட்பாங்க, என்ன சாப்பிடலையாடா, ஏன் இப்படி நிக்கிற அப்படி நிக்கிறேன் அவங்களே கேட்பாங்க. கஷ்டம் அவங்களுக்கு விளங்கும், அவங்க செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்வாங்க. சரி. ஆரம்பத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில்
நேர இடைவெளி என்றது இருந்தது, கொஞ்சம் ஓய்வா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது. அந்த நேரத்துல எத்தனை மணிக்கு எழும்புவீங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க, என்ன மாதிரி உங்களோட ஒரு நாள் இருக்குமன்றதை சுருக்கமா சொல்லுங்க. ஆரம்பத்துல நான் அந்த நடமாடம் வியாபாரம் செய்யக்கு நான் ஒரு சாமான் கொள்ளுக்கு மார்க்கெட்டுக்கு போவேன், 8 மணிக்கு போவேன். அங்கே கடை திறந்து தான் சாமான் தரணும். அங்கே போனா மார்க்கெட் ஹையர் பண்ணி வரைக்கும் இங்க 9 மணி 10 மணிக்கு வந்துடுவேன். அப்புறம் சாமானை கொண்ட போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பின்னேரம் போல கிரவுண்ட் போல போயிட்டு அப்புறம் நைட் போய் அந்த ஏர்லியா போட்ட சாமான பில் எடுக்கிறது. அப்புறம் அப்படியே அப்புறம் இந்த வியாபார தளத்துக்கு வந்த பிறகு காலை 5 மணிக்கு கிளம்பணும், மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டு போயிட்டு வந்து சாமான் இவ்வளவு சாமானும் பிறகு இவ்வளவு வைக்கணும், வழியில எல்லாம் ஓப்பனா தான் இருக்கும். இவ்வளவு வச்சா தான் இந்த மாதிரி திருப்தியா இருக்கும். வர்ற கஸ்டமர் அந்த இங்க இருக்கு அங்க இருக்குன்னு தேடி என்ன கேட்க தேவை, அவங்களே ஒரு பூச்சி என்ற கடை இல்லை, ஆனா அவங்களுக்கு இலவு அடுத்து கிடாக்கு உங்களுக்கு தேவையானது பாஸ்கெட் வச்சிருப்பா அதுல போட்டு தருவாங்க. என்னால எனக்கு இது பூச்சட்டி தான், எனக்கு இது பூச்சட்டி மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா கஷ்டம் தானே, ஒரு இந்த பொட்டி ஒரு தூக்கிட்டு உள்ள போயிட்டு ஒரு பொட்டி தூக்கிட்டு வரணும், எனக்கு அது கஷ்டம் தான். ஆனா மக்கள் இலவப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு இந்த பொருள் இருக்குன்னு தெரியப்படுத்த இலவா தான் இதை வச்சிருக்கிறேன். இப்ப இந்த கடை வந்து வாடகை கடை, இதுல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு வீட்டுக்கு 500 மீட்டர் போகணும். ஆனா இப்படியே விட்டுட்டு போக முடியாது, பூட்டி அடைச்சிடணும். இவ்வளவும் வெளியில உள்ளுக்கு இருந்து வெளியில தூக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு? ஒரு அரை மணி நேரம் எடுக்கும். நைட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆக வருவாங்க சப்போர்ட் பண்றதுக்கு, வெளியே வர மாட்டாங்கல்லானே நைட்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இப்படி வச்சாதான் எனக்கு உண்மையா வியாபாரம் செய்யற மாதிரி இருக்கும். இது இல்ல இப்படி இல்ல வெறுமையா இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். கூடுதலா பலசரக்கு கடையண்டு வரும்போது சமையலுக்கான பொருட்கள் அந்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி புதுசா என்னென்ன சேர்க்கணும் சேர்த்து இருக்கிறீங்க நீங்க? பொருட்கள் அனைத்தும் இருக்கு. மற்றபடியே சின்ன ஆக்களுடைய விளையாட்டு சாமான் அப்படி இப்படி பலசர அந்த கெட்டல் உபகரணங்கள் இருக்குது. மற்றது பெண்களுக்கான அழகு சாதனம், அந்த கிரீமால் அப்படி வந்து ஃபேஸ் வாஷ் அப்படியான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. மற்ற சாப்பாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் இது இருக்கு. சாப்பாடு டிபன் பாக்ஸ் அப்படியான இருக்கு. இந்த கடையில வந்து எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். சரி சரி, மரக்கறியில இருந்து எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களை பார்த்து 4 இளைஞர்கள் முன்னேறணும்ன்றதா உங்களுடைய நோக்கம். அப்ப இது எப்படி அதை சாத்தியப்படுத்தினீங்க? சாதாரணமா உடுப்பு போட்டா காணும் எனக்கு, அவன் அப்படி போடுறான், இவன் இப்படி போடுறான், அவன் பிகி ஜீன்ஸ் போடுறான், அப்படி எல்லாம் நான் அடுத்த வழியா ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் ஏன்னா நான் வந்தேன்னா ஆரம்பத்துல குளிச்சுட்டு போடுறதுக்கே சோர்ஸ் இல்லாம இருந்த காலங்கள் இருக்கு. அதை மறக்க விடா, அதை நான் மறக்க எந்த காலத்திலயும் நான் அதை மறக்க மாட்டேன். ஒவ்வொரு மாசமும் நான் கணக்கு எழுதுவேன். இந்த மாசம் மே மாதம் இவ்வளவு வர வந்திருக்கு, அடுத்த ஜூலை மாதம் இவ்வளவு வர வந்திருக்கு, கணக்கு பண்ணி தான் அப்பதான் இந்த லாப நட்டங்கள் கணக்கு விளங்கும். அது தனியே இருந்து செய்திருக்கிறேன் நான். ஆனா சில பேர் அதை கவனத்தில் எடுக்க மாட்டாங்க, அது சொந்த கடையில போட்டு மெயின் பண்ண மாட்டாங்க. நான் எழுதி வைப்பேன், அப்பதான் லாப நோக்கம் தெரியும். இந்த வியாபார தளத்தை நான் பொழுதுபோக்காகவும் விளையாட்டான்னு நினைக்கிறேன். உண்மையான உழைக்கிற இடமா தான் மச்சு நான் வரவு செலவு நான் ஒவ்வொரு நாள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தபடியே தான் எவ்வளவு அடுத்த போறேன்னு எனக்கு விளங்கிட்டு. அடுத்த கட்டமா நீங்க இந்த கடை சார்ந்து என்ன மாற்றம் செய்யணும், என்ன திட்டம் இருக்கும் கொண்ட வாழ்க்கையில்? இந்த கடை சார்ந்த திட்டம் வந்து அடுத்த கட்டத்தை இப்படியே விடாமல் ஒரு மினி ஃபுட் சிட்டி மாதிரி அடுத்த கட்டம், அதான் என் பிளான். சூப்பர் மார்க்கெட் மாதிரி மக்கள் இலவப்படுத்துற மாதிரியும் எனக்கு நானும் கொஞ்சம் ஃப்ரீயா இல்லை. இது வந்து நான் இப்போ 4-5 பேருக்கு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். இப்போ ஒரு பாஸ்கெட் வச்சுட்டு அவங்கள எடுத்து வந்து என்னோட பில் போடுற மாதிரி எனக்கு கொஞ்சம் இலவாகும். ஒரு குட்டி சிறப்பங்காடி மாதிரி விட்டா ஓகே தான், அப்படி அந்த அளவுக்கு அதான் நோக்கம், அடுத்த கட்ட நோக்கம். 2019ஆம் ஆண்டு என்ன மனுஷன் கூட மக்கள் மதிக்கல என்ற ஒரு கவலையை வெளிப்படுத்தி இருந்தீங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு மகிழுந்து கார் வாங்கி இருக்கிறீங்களன்றதுதான் ஒரு பெரிய வெற்றி. இளைஞர்களுக்கு இதுதான் உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது எப்படி சாத்தியப்பட்டது? அது உங்களுடைய இலக்கா இருந்ததா அல்லது எதிர்பாராத ஒரு வெற்றியாது? ஒரு மனுஷன் வந்து ஒரு இலக்கு இல்லாம அடுத்த இடத்துக்கு நகர மாட்டான். கட்டாயம் ஒரு மனுஷருக்கு இப்ப நாங்க படிக்க கேட்பாங்க, நீங்க ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுது? நான் சொல்றேன் டாக்டரா வரப்போகுது, ஒரு பிளஸ் ஒரு டீச்சரா வரப்போறேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எனக்கு ஒரு வியாபாரத்தை இலக்கொன்றது, நான் உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஒரு பெருமதியான ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல பெரிய வாகனங்கள் வேண்டணும், ஒருவருக்கும் ஆசை இருக்கு. அந்த நகை போடணும் ஆசைகள் இருக்கு. ஒரு பெரிய வாகனம் ஒன்று இருக்க ஒரு கிணறு ஒன்று இருந்தது. சரி, எங்களுடைய அம்மா, எங்களுடைய சகோதரங்கள், என்னுடைய மனைவி எல்லாம் பிளான் பண்ணி, ஓகே நீ கஷ்டப்படுற, நீ உழைக்கிற, நீ ஒரு மரியாதையா ரெஸ்பெக்டா இருக்கணும்டா, நீ ஓகே அது ஓகே தான், அது பிரச்சனை இல்லை போட்டு சொன்னாப்புல. ஆசை வந்தது கார்ல, அதான் அதுக்கான தான் அந்த கார் எடுக்க. என்ன கார் வாங்கினீங்க? நான் வந்து பெகோனர் 2025 ஸ்ட்ரிங்கர் பிராண்ட் நியூ. சரி சரி. அப்ப அந்த ஏரியாவுக்கு யாருமே புதுசா அப்படி எடுக்கல, பெருமையா சொல்லல, கஷ்டப்பட்டு உழைச்சி நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை சாதிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஆரோக்கியமா வச்சிருந்ததுக்கும், என்னோட வியாபாரத்துக்கு பக்கபலமா இருந்ததுக்கும்
நான் கொரோனா காலங்களில் பெரும் துயரப்பட்டு நான் பொலிசிட்ட சரி எஸ்டி அப்படி சரி நிறைய பிரச்சனைகளுக்கு நான் மத்தியிடம் தாண்டி தான் சலிக்காமல் நான் ஓடி நான் உழைச்சி அந்த முயற்சியால் நான் இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ அந்த மகளுந்து நீங்கள் வாங்கும்போது அதுக்கான முழு பணத்தையும் கொடுத்தெடுத்தனீங்களா, இல்லையண்டா தவணை கட்டணத்தில் எடுத்தனீங்களா, இல்லையண்டா உறவுகள் தாரதுக்கு இருந்தாலும் வேண்டியிருக்க மாட்டீங்கன்றது விளங்குது, அது எப்படி அதை எடுத்தனீங்க? மகளுந்து வந்து அது ஒரு பெரிய பெருமதி. நான் தவணை கட்ட முறையெல்லாம் எடுத்தேன். நான் சரி இப்போ காசு முழுக்க நான் அதுக்காக போட்டேன்னு சொன்னால் அந்த பெருமை தெரியாது. தவணை கட்டணம்ன்ற நான் உழைச்சி அதை கட்டணுமென்ற ஒரு பயத்தோடு நான் அதை உழைச்சி மிச்சம் பிடிச்சி இன்னும் மிச்சம் பிடிச்சி நான் கட்டக்கூடியமாக இருக்குமென்று போட்டு நான் ஒரு தவணை அடிப்பு இதை முகாமைத்தோடு நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். இப்போ நீங்கள் எடுத்த மகளுந்து இருக்குல்ல, அதனுடைய பெருமதி நீங்கள் சொல்ல வேண்டாம், அதை தவிர்த்து கொள்வோம். அந்த மகளுந்தினுடைய பெருமதி எவ்வளவுன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பெருமதியில் எவ்வளவு சதவீத பணத்தை நீங்கள் கட்டி அந்த மகளுந்த தவணை கட்டணத்தில் எடுத்த நீங்கள்? நான் அந்த மகளுந்த மொத்த பெருமதியிலேருந்து ஒரு 60% தான் கட்டணம் செலுத்தித்தான் அந்த மகளுந்த எடுத்து கொள்ள செய்தேன். அப்போ 60% உங்களோட உழைப்பு தான்? என்னுடைய வியர்வியல் மூலம் பெறப்பட்ட காசு. ஆனால் என்ற காதுக்கு எத்துப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன பொடியன் மக்கள் கழிச்சிருக்கிறாங்க, 4 சந்தையில் நிற்கிறவங்க கழிச்சிருக்கிறாங்க. இவனுக்கு எப்படி இந்த காசு வந்தது, இவனை எப்படி உழைச்சவனு. ஆனால் இப்போ கலைக்கிறவங்க நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு வயசான மாதிரி அந்த புஸ்ஸைக்கில் அந்த மூட்டை கட்டிக்கொண்டு போய்க்க அப்போ என்ன கணக்கு எடுக்கல. அப்போ ஏழனமா பார்த்தவங்க வளர்ச்சி அடையும் போது தான் அவனை பார்ப்பாங்க. அப்பதான் நிறைய விமர்சனங்கள் வரும். காசு எப்படி வந்து பழச மறந்துட்டாங்களா அவங்க. அடுத்தது நீங்க தொடக்கத்துல மிதிவண்டியில தான் உங்களுடைய வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறீங்க. தொடர்ச்சியாகவே இந்த கடை போடும் வரைக்குமே மிதிவண்டியில தான் உங்களுடைய பயணம் இருந்ததா, இல்லை அந்த காலத்துல எப்படி உங்களோட வளர்ச்சி இருந்தது? ஆரம்பத்தில் நான் அப்பாவுடைய மிதிவண்டியில தான் நான் வியாபாரத்தை நான் மேற்கொண்டேன். நான் பிறகு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னுடைய சாரதி அனுமதி பத்திரம் இல்லை. பிறகு கொஞ்சம் எனக்கு மார்க்கெட்டில் பொருட்களை கொள்ளை செய்ய கொஞ்சம் கடினமாக இருந்தது. பிறகு ஒரு மோட்டர் பைக் எடுத்து அதில் போயிட்டு பிறகு ஒரு முச்சக்கரை வண்டி எடுத்தேன். முச்சக்கரை வண்டியிலே கொஞ்சம் எடுத்து பிறகுதான் நான் இந்த கட்டத்துக்கு வந்திருக்கேன் இப்போ கடைசியா. சரி சரி சரி. இன்னொரு கேள்வி கேட்கணும். இங்கேயே இவ்வளவு முயற்சி செய்து இவ்வளவுத்துக்கு உழைச்சி கொண்டிருக்கிற நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா உழைக்கலாமே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே எங்கள் நாட்டில் நிலைமை, அக்காவோ அண்ணாவோ வெளிநாட்டில் நின்றா அண்ணா எடுத்து விட்றான்னு சொன்னால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார்கள் அவர்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு யோசிக்கல, அல்லது எதிர்காலத்தில் திட்டம் இருக்கா? வெளிநாட்டுக்கு நான் போகாத காரணம் என்னவென்றா, நான் வீட்டில் வந்து கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளை, அதெல்லாம் நல்லா அடிச்சு பயப்படுத்தி என்னை பயபக்தியாக வளர்த்துட்டாங்க, நல்லா பாசத்தை காட்டிட்டாங்க. அதெல்லாம் நான் என் வீட்டுக்காரன் விட்டுட்டு இருக்க மாட்டேன். இதுதான் பிரச்சனை ஒழிய மற்றபடி எனக்கு வேற பிரச்சனை இல்லை. மற்றபடி இங்கே உழைக்கக்கூடிய வசதி வாய்ப்பு எனக்கு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இங்கே உழைப்பேன். என் சகோதரங்களோட என் உறவினர்களோட இங்கே இருக்கிற கோயில்கள் குளங்கள் எல்லாம் போயிட்டு எல்லாரும் ஒற்றுமை இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழணும் அந்த ஆசை இருந்தது. அதெல்லாம் இந்த வெளிநாட்டு பயணம் எனக்கு அதை பெருசாக பிடிக்கல. சரி சரி சரி. இந்த காணொலியை பார்க்குற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சில பேர் என்கிட்ட எந்த வசதியுமே இல்லை, எங்கள் அப்பா எனக்கு சொத்து எதுவும் விட்டு வைக்கல, என்னால் எதுவும் முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பினும் என்ன செய்யலாம்னு யோசித்து கொண்டிருப்பினும் அப்படியானவர்களுக்கு ஒரு வெற்றியாளராக உண்மையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவு வெற்றி அடைந்து இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய வளர்ச்சி அடைய போகிறீங்க. இதுவரைக்கும் வளர்ச்சியை சந்தித்த ஒரு இளைஞனா நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடவுள் படைச்சவன் யாராலையும் எதுவும் முடியாதுன்னு இல்லை. நாங்கள் முயற்சி செய்தால் எதுவும் நடக்கும். சும்மா இருந்தா வராது. நாங்களே முயற்சி செய்து அதை செய்த நான் அடுத்த நான் போகலாம். சும்மா இருந்தா காசை வச்சு எதுவும் செய்யலாது. நான் முயற்சி செய்யணும். என்னால எது முடியும்னு எனக்கு தெரியும், உங்களால எது முடியும் உங்களுக்கு தான் தெரியும். அது சரி. சாதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் வந்து எல்லாரும் பல போறது இல்லை. எங்களுக்கெல்லாம் போகாமல் வெளியில வந்து உழைச்சி நல்லா இருக்கணும்னு இருக்கிறான், அதுக்கு மேல நல்லா இருக்கிறான். சரி, அதுக்கு நீங்களே ஒரு உதாரணமே. சரி, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும், இன்னும் பல பல வெற்றிகளை நீங்க காணணும் வாழ்த்துறேன். நன்றி நன்றி. சரி, இப்ப இந்த கடை தோட்டத்தை பாருங்க, நிறைய சின்ன சின்ன தாவரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு ஒரு வித்தியாசமான அமைப்பில் எனக்குன்னா நீங்கள் கடையை ரசித்து செய்கிற மாதிரி வர்ற கஸ்டமர் வந்து என்ன இதில் சிச்சுவேஷனில் வர்றாங்கன்னு தெரியா பார்த்து அவங்களோட நிலைமை மாறணும், மனநிலை மாறி சாதாரண நிலைமைக்கு வரணும். அதுக்கான தான் வச்சுக்கிறேனே ஒழிய மற்றபடி எல்லாமே வியாபாரமாக நான் நினைக்கல. சரியா, மனநிலையே மாத்திர ஸ்தலம் தான் இது. சரி, இவ்வளோ இதுதான் ஒரு சின்ன கடை தான். ஆனால் இந்த கடை மூலமாக அவர் தன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் போட்டு வெற்றி அடைஞ்சிருக்கிறார். சரி, அம்மனுக்கு பாருங்க, நிறைய பொருட்கள் அடுக்கி இருக்கு. அடுத்தது இங்கே பாருங்க,
இதில் அந்த அரிசிகள் எல்லாம் இது காட்சிப்படுத்தலுக்காக மட்டும் வச்சிருக்குது. என்னென்ன அரிசி, பயறு, அப்படி இப்படி எல்லாமே இருக்குது. சரி, அது என்னத்துக்காக அந்த சிறுதுளை பெருவெள்ளம் அந்த உண்டியல்? அது நான் ஒரு மக்களுக்கு ஒரு சேமிப்பு மாதிரி நான் செய்கிறேன். அந்த மக்களும் பார்த்து அதை கொலை பண்ண வச்சிருக்கேன். இப்போ இது இந்த பணத்தை ஏதாவது என்ன தேவைக்கு உங்களுடையது? நான் ஒரு என்னன்னு சொன்னால் ஒரு வெளியில் ஒரு கொஞ்சம் கூட காசு இந்த பொருட்கள் காசு போதாமல் இருந்தால் அது தனியாக அதில் எடுத்துக்கொள்வேன். சரி சரி. உடனே தேவை அடுத்த வீட்டே போக மாட்டேன் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் எடுத்து நான் எடுத்துக்கொள்வேன். நம்ம சேமிப்புக்கு வேறு வழிகளில் வச்சிருக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி ஏதோ ஒன்றை உருவாக்கி கொள்றது. இதில் எழுதியிருக்கு உன்னை நீ அறி. உண்மை அறியத்தான் வேணும். அடுத்தது இதில் நிறைய காசு போட்டு வச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரே காசா இல்லை வெவ்வேறு கலந்துருக்கா? சரி சரி சரி. என்ன சென்ற வாரம்